கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வேத வசனங்களே மகிமையாய் நமக்கு விளங்குவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல கேட்கறது என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கு ஒரு கஷ்டம் வராது, சுவாமி கிட்ட வந்துட்டா நமக்கு தீமை வராது, நமக்கு நஷ்டம் வராது, நமக்கு அப்படி நினைச்சுக்கிறோம். இட் இஸ் நாட் லைக் தட். உபத்திரம் உண்டு, ஆனா அதுல ஜெயிக்கிற ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. திராணிக்கு மிஞ்சி நம்மளை சோதிக்க மாட்டார், இல்லைங்களா? ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, ரோமர் 12:12 ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னா, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும், ஜெபத்துல உறுதியா இருக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னங்க, நம்புறோம், சந்தோஷமா நம்புறோம். நம்புனா அலசடி படக்கூடாது. நம்பிக்கைன்னா திட்ட நம்பிக்கை வேணும். என் தேவன் செய்வாருன்னு சொன்னா அவர் செய்வாரு. திட்டமா நம்பணும். நமக்கு ஒரு அசைவு இருக்கக்கூடாது. அதாங்க விசுவாசம், அதுதாங்க விசுவாசம். இல்லைன்னா ஆண்டவர் நம்மள அற்ப விசுவாசியன்னு தான் கூப்பிடுவாரு. அவர் இரக்கமுள்ள தேவன் கையை பிடிச்சு தூக்கி எடுத்துருவாரு. ஆனாலும் அது கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நம்பணும். திட்டமா என் தேவன் ஜீவனோடு எழுந்தது என்னை காப்பாற்ற, எனக்கு வேண்டியதை செய்ய, என்னோட கூடவே இருக்கதான் எழுந்திருச்சிருக்காரு, எனக்காக யுத்தம் பண்ண எழுந்திருச்சிருக்காரு. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரை நம்பணும். அவரோட நம்பிக்கையில நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க. ஆமா, என் தேவன் செஞ்ச கலக்கம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. என் தேவன் செய்வாருங்கிற ஒரு களிப்பு, சந்தோஷம் உண்டாயிருக்கணும். அடுத்தது என்ன சொல்லுதுங்க? உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். ஆமா, உபத்திரம் வராம இருக்காதுங்க. எந்த மனுஷனை எடுத்தாலும் உபத்திரம் வரும், அடிப்படும், நஷ்டம் வரும், கஷ்டம் வரும். நல்லா இருக்கும்போது ஏதாவது ஒரு துக்க செய்தி வந்துரும். மாதிரி ஏதோ ஒண்ணு மனுஷனா இருந்தா வந்துட்டாங்க. ஆனா அந்த உபத்திரத்துல நான் என்ன இருக்கணுமா, என் ஆண்டவர் சிச்சைக்கு மிஞ்சி நம்மள சோதிக்க மாட்டாரு. நேசிக்கிறவங்க தான் சிச்சை செய்வாரு. என் தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம உபத்திரத்துல என்ன செய்யுங்க, பொறுமையா இருக்கணும். சாமி நீங்க செய்யுங்கப்பா, நீங்க கிருபை தாங்கப்பா, இதுல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி பொறுமையா இருக்கணும். முறுமுறுக்க கூடாது, வீணான வார்த்தைகளை பேசிடக்கூடாது, நெகட்டிவ் திங்ஸ சொல்லிடக்கூடாது. ஆமா, அதனால நீங்க பொறுமை. உபத்திரவத்துல கிறிஸ்தவம் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அடுத்தது ஒரு கிறிஸ்தவம் எப்படி இருக்கணும்னா, ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஜெபம் பண்றோம், சும்மா ஏதோ காலையில இருந்து ஏசப்பா 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 அப்படி இல்லைங்க. உறுதியா இருக்கணும். என் தேவனிடத்தில் கேட்டா என் தேவன் செய்வார். என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார். என் தேவன் எனக்கு செவி கொடுப்பார். என் தேவன் எனக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவார். என் தேவன் எனக்காக பிதாவின் இடத்துல யுத்தம் பண்ணுவார். என் பிள்ளை கூப்பிடுது, மை டாட்டர் மை சன் ஆர் காலிங்னு சொல்ல பாரு. ஆமாங்க, அத நம்பிக்கை இருக்கா? என்ன கூப்பிடு, நான் எல்லாம் செய்வேன்னு சொன்ன தேவன் மேல நம்பி நீங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் கேட்டிருக்கேன், எனக்கு கிடைக்கும். காலம் தாமதிக்கலாம், நாட்கள் கடந்து போகலாம், ஆனா தருவேன்னு சொன்னவர் தருவார். என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர் தருவார். அப்படி நம்ம அந்த ஜெபத்துல உறுதியா இருக்கிறது தான் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? ரோமர் 12:12 வசனத்தின்படி இருக்கணும். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும், ஜெபத்துல உறுதியா இருந்து நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோமா? கர்த்தரிடத்துல அதுக்கு பலன் கேட்போமா? நம்மளால செய்ய முடியாதுங்க. தேவன் பலன் கொடுக்கிற தேவன்ங்க. பலவீனத்துல பலன் தருகிறவர் ஆண்டவர். அவர் நம்மை பலப்படுத்தும்படியாய் நம்ம அவரிடத்துல கேட்போமா? கர்த்தாவே, கிருபையின் தேவனே, எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு தைரியம் தாரும், எங்களுக்கு நம்பிக்கை தாரும், எங்க விசுவாசத்தை அதிகப்படுத்தும், எங்க ஜெபத்துல நாங்க உறுதியா இருக்க கிருபை தாரும். எப்பவுமே ஜெபித்து ஜெயித்து ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா? வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கெஞ்சுகிறேன் சுவாமி. ஆமென்.